ஏழாம் முத்திரையை உடைத்து பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினாலே நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. ஜெபம் செய்வோம். என்றென்றும் சதா காலங்களும் உள்ள தேவனே, நீர் எங்களுடைய தேவன். எங்களோடு உடன்படிக்கை செய்ததுனால எங்களுடைய தேவனா நீர் இருக்கிறீர். உம்மை நோக்கி நாங்க உம்முடைய ஜனங்களா விண்ணப்பம் செய்யும் போது எங்க ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய பிரசன்னத்தில் பிரீதியாக இருக்கிறது. அது ரொம்ப ஆர்வத்தோடு அதை மெச்சித்துக் கொள்ளுகிறீர். எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனா நீர் இருக்கிறீர். இந்த நேரத்திலையும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற உம்மை நோக்கி உம்முடைய கிருபாசனத்துக்கு அண்டையில் நாங்க நாடி வந்திருக்கிறோம். எங்களுடைய இயலாமைய, எங்களுடைய குறைவை நாங்க உணர்ந்து இந்த நேரத்துல உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வரும்போது, இது பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமா இருந்தாலும் ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது அதுல மிகுந்த வெளிச்சம் ஏற்படுகிறது என்றதை நாங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவிக்காக கெஞ்சி வருகிறோம். அவருடைய ஊழியத்துக்காக கெஞ்சி வருகிறோம். அவருடைய ஆட்கொள்ளுதல், அவருடைய பிரகாசிப்பிக்கிறது ஊழியம், அதெல்லாம் இந்த நேரத்துல செய்யும்படிக்கு சத்திய ஆவியானவர் எங்களை எல்லா சத்தியத்திலையும் நடத்துவதற்கு நான் அவரை உங்களுக்கு அனுப்ப போறேன்னு இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கின்படி உம்மை நாடி கெஞ்சுகிறோம். எல்லா சத்தியத்தில் எங்களை நடத்தக்கூடிய அந்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பிரலும். இந்த சத்தியத்தை எங்களுக்கு புரிய வையும். இதை கேட்டு பிரகாசமுள்ள கண்களோடு மகிழ்ந்த இருதயங்களோடு தேவனை நாடுகிற ஒரு வாஞ்சையோடு இந்த இடத்தை விட்டு நாங்க செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்க நல்ல தேவனே, ஆமென். நம்மெல்லாம் தேவனுடைய இறையாண்மையை ரொம்ப நம்புறோம். கடவுளுடைய சாவர்னிட்டி, இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி ஆணையின்படி நடந்து வருகிறது நம்ம நம்புறோம் இல்லைங்களா? அப்படி எல்லாமே கடவுள் கண்ட்ரோல் பண்றாரு, தேவன் இறையாண்மை உள்ளவரா இருக்கிறார்னா நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? அது ஒரு கேள்வி. நம்ம ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணலானாலும் தேவன் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாரோ அதை நடத்திட்டு போவார் இல்லையா? நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி நிறைய இடங்கள்ல கேட்கிற ஒரு கேள்வி அது. அதுக்கு ஒரு 3 பதிலை நம்ம கொடுக்கலாம். முதலாவது பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பதில். ஏன் ஜெபம் பண்ணணும்னா, தேவன் ஜெபம் பண்ணும்படிக்கு நம்மளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? சிம்பிள். தேவன் நம்ம ஜெபம் பண்ணும்படிக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொல்றாரு, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. பிலிப்பியருக்கு சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பியருக்கு சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எபிரேயர்ல போட்டிருக்கு, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திற்கு அண்டையில் சேர கடவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணும்படிக்கு நம்ம முழு வேதமே நம்மளுக்கு கட்டளை எடுக்கிறது. தேவன் இறையாண்மை உள்ளவரா இருந்தா ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன்னா இறையாண்மை உள்ள அந்த தேவன் தான் நம்மள ஜெபம் பண்ணும்படிக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். முதலாவது காரணம் அது. 2வது காரணம் என்ன
ஏன் ஜெபம் பண்ணோம்னா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா தேவனுடைய இறையாண்மையை பத்தி ரொம்ப அறிந்தவர், ரொம்ப பிரசங்கம் பண்ணவர் இயேசுதான். அது ரொம்ப அடிக்கடி பிரசங்கம் பண்ணவர். ஆனா அதே இயேசுதான் ஜபத்தை ரொம்ப பண்ணவர். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஜபம் பண்ண மனுஷன் யாருன்னு மனுஷீகத்துல பார்த்தோம்னா இயேசுவை தான் சொல்லலாம். ஜபம் இல்லாம அவர் இருந்ததே இல்லைங்க. ஜபம் இல்லாம சுவிசேஷத்தை நம்ம சும்மா மேல் பார்வையா படிச்சாவே போதும். மார்க் 1 மிகவும் அதிகாலையில் எழுந்து அவர் போய் ஜபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. இன்னும் இருட்டா இருக்கிற நேரத்தில் அவரை வீட்டை விட்டு போய் ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. லூக்ல அவர் மலை மேல் ஏறி முழு ராத்திரியும் ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. அவர் அடிக்கடி தனிமையான இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. லூக்கு 3வது அதிகாரத்தில் அவருடைய ஞானஸ்தானம் டைம்ல அவர் ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. அவங்களுடைய சீஷர்களை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. 5000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாரு. மறுரூபம் மலையில அவர் ஜெபம் பண்ணாரு. லாசரஸ் கல்லறை முன்னாடி நின்று அவனை கூப்பிடும் போது ஜெபம் பண்ணாரு. கிரேக்கருங்க வர்றதுக்கு முன்னாடி யோவான் 12 ஜெபம் பண்ணாரு. அந்த மேல் அறையில யோவான் 17 ஜெபம் பண்ணாரு. அவருடைய சிலுவை வரப்போறத நினைச்சு ஜெபம் பண்ணாரு. ஏன் அவர் சிலுவையில மகா வேதனையில தொங்கும் போதும் மத்தேயு 27 ஜெபம் பண்ணார். அப்படின்னு பார்க்கும்போது இயேசு ஜெபம் இல்லாம இருந்ததில்லை. எப்போ பாரு ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை தேவன் இறையாண்மை உள்ளவர்ன்றத நம்ம கரெக்டான விதத்துல புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப ஜெபம் பண்றவர்களா இயேசு மாதிரி இருப்போம். ஏன்னா ரொம்ப தேவனுடைய இறையாண்மையை புரிந்தவர் இயேசு தான். தேவன் இறையாண்மை உள்ளவர்ன்றத புரிஞ்சுக்கிறது கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மிக இடைவிடாம மிக தீவிரமான ஜெபம் பண்றதுக்கு நம்மள தூண்டும். 3வது காரணம் ஏன் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபம் இங்கிலீஷ்ல சொல்ல போனா பிரேயர் இஸ் எஃபெக்சுவல். ஜெபம் விளைவுகளை கொண்டு வருகிறது. ஜெபம் வேலை செய்து. அதுக்காக ஜெபம் பண்ணணும். யாக்கோபு 5:16 நான் படிக்கிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்கிற ஜெபம், ஊக்கமான ஜெபம் வல்லமையான ரிசல்ட்ஸை கொண்டு வருகிறது. அவர் அப்படி சொல்றார். எலியாவை ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். ஜெபம் வேலை செய்யும் அப்படின்னு இயேசுவை எவ்வளவு போதிச்சிருக்காரு. ஒரு அடிக்கடி சொல்றதுதான், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுதுதான் திறக்கப்படும். அப்பொழுதுன்னு சேர்க்கிறாரு அங்க பாருங்களேன். கேட்டாதான் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். யாக்கோபு 1:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திகரிக்கிறது இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. சித்திகரிக்கிறதுனா சித்தி வர்றது இல்லை, சித்திகரிக்கலாம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாததுனால தான் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. ஜெபம் பண்ணாததுனால தான் உங்களுக்கு எதுவுமே ஏற்படுறது இல்லை. ஜெபத்தை சரியா செய்யாததுனால தான். யாக்கோபு அப்படியே சொல்றார், உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை நீங்க விண்ணப்பம் பண்ணாததுனால. நம்ம ஜெபம் ஏன் பண்ணணும், தேவன் இறையாண்மை உள்ளவரா இருந்தா ஜெபம் ஏன் பண்ணணும் அப்படின்னா 3 காரணங்களை நான் சொல்லியிருக்கேன். 1வது தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாரு. 2வது இயேசு ஜெபம் ரொம்ப பண்ணியிருக்கிறாரு. 3வது ஜெபம் கிரியை செய்யும், ஜெபம் விளைவுகளை கொண்டு வருகிறது. ஆனா இன்னமும் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், தேவன் இறையாண்மை உள்ளவரா இருக்கிறாரு, ஏன் ஜெபம் செய்யணும், அவரு நினைக்கிறதானே நடக்கும் அப்படின்னா அது தப்பா நம்ம புரிஞ்சுக்க கூடாது. என்னன்னா தேவன் காட் இஸ் சாவரன் தான், அவர் நினைக்கிறது தான் நடக்க போகுது. ஆனா தேவன் இங்கிலீஷ்ல சொல்ல போனா இஸ் காம்ப்ரிஹென்சிவ்லி சாவரன், அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கின விதத்துல அவர் இறையாண்மையுள்ள இருக்கிறார். எந்த தேவன் ஒரு சில காரியங்களை நடக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிறாரோ அந்த தேவனே அது எதன் மூலமா நடக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிறார். எந்த சாதனத்தின் மூலமா முடிவு பண்ணி இருக்கிறார். அந்த முடிவு பண்ண முக்கியமான ஒரு சாதனம் ஜெபம். அந்த தேவன் இந்த உலகத்துல அநேக காரியங்கள் செய்யணும், செயல்படணும்னு நியமிச்சிருக்கிற ஒரு சாதனம் ஜெபம்.
அதன் மூலமா தான் கிரியை செய்வதா வாக்களித்திருக்கிறார். அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபத்தின் மூலமா தான் தேவன் செயல்படுறது. ஜெபத்தின் மூலமா தான் தேவன் பெரிய காரியங்களை செய்யறது. இட்ஸ் a மீன்ஸ். கடவுளுடைய நிறைவேறுதல் சித்தம் நிறைவேறுதே ஜெபத்தின் மூலமா தான். அதனால தான் ஜெபம் பண்ணுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு படிக்க போற பகுதி 8வது அதிகாரம் 1-5 வரைக்கும் ரொம்ப கஷ்டமான பகுதி. அத நம்ம ரொம்ப ஈஸியான பகுதிகளா படிச்சுட்டு போனோம்னா எனக்கும் ஈஸியா இருக்கும், கேட்கிற உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப நல்லா ஆசீர்வாதம். ஆனா தேவன் சொல்ற இவ்வளவு காரியத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது ஒழுங்கா படிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நான் காலைல சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ்டா ஆண்டவர் என்ன சொல்றார். இயேசுவே சொன்னார், உலகம் எங்கும் போய் சீஷர்களாக்கி அவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது மாத்திரம் சொல்லி கொடுங்களேன்னா சொன்னாரு. நான் கற்பித்த யாவையும் கற்றுக் கொடுங்க. பவுலும் சொல்லி இருக்கிறார், தேவனுடைய முழு ஆலோசனையை நான் உங்களுக்கு கற்பித்தேன். முழு ஆலோசனைனா ஒண்ணு விடாம. ஒரு சில பகுதி பார்த்தா நம்ம ஸ்கிப் பண்ணி சொல்லி கொடுக்கலாமா, நான் அது கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம அப்படி விடக்கூடாது. அதனால இது கஷ்டமா இருந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு உதவி செய்யட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம இந்த 8வது அதிகாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக 4வது அதிகாரத்துல இருந்து என்ன பார்த்துட்டு வந்தோம்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. பரலோக காட்சியை பார்த்தோம். அந்த பரலோக காட்சியில அந்த சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவர்கிட்ட அந்த சுருள் இருந்துச்சு. அந்த சுருளை வாங்குறதுக்கு யாருமே தகுதி இல்லாதப்போ இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக ஜெயம் பெற்றவராக அதை வாங்கி அந்த 7 முத்திரை அடிக்கப்பட்ட சுருளை அவர் திறக்கிறார். அது திறக்கும் போது ஒன்னொன்னும் பூமியில நடக்கிறத நம்ம பார்த்தோம். முதலாவது அவர் திறக்கும் போது ஒரு பொய்யான சமாதானம் பரவுறத பார்க்கிறோம். 2வது அவர் திறக்கும் போது ஒரு ரத்தம் சிந்துதல் ஏற்படுறத பார்க்கிறோம். மனுஷருங்க ஒருவர் கொலை செய்யும்படிக்கு செய்யறத பார்க்கிறோம். 3வது அவர் திறக்கும் போது ஒரு பஞ்சம் வருகிறத, விலைவாசி எல்லாம் மிக அதிகமா போறத பார்க்கிறோம். 4வது அவர் திறக்கும் போது மரணம், மாஸ் மர்டர், சுனாமினாலையும் அதனாலையும் புயல்னாலையும் பெரிய பெரிய மரணங்கள் ஏற்படுறத பார்க்கிறோம். இவைகள்லாம் என்னன்னா, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ இயேசு போய் ஒன்னும் அக்கறை இல்லாம பரலோகத்துல உட்கார்ந்துகிட்டு இல்ல, இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் தன் கையில இருந்தா செஞ்சுட்டு இருக்கிறார். இங்க உத்தரகண்ட்ல நடந்தது, சுனாமில நடந்தது, அங்க நடக்கிறது எல்லாமே இயேசுதான் நடத்திட்டு வர்றார். இதெல்லாம் ஒரு சைக்கிள். அவர் முத்திரையை தொடக்கிற இயேசு 1வது வருகையில இருந்து 2வது வருகை வரைக்கும் வருகிற நியாய தீர்ப்பின் சாம்பிள் நடந்துகிட்டு போகுது. அதை தான் நம்ம பார்த்தோம். 4 குதிரைகள், 4 பல குதிரைகள். அவர் 5வது முத்திரையை திறக்கும் போது அந்த இரத்த சாட்சியா மரித்த பக்திமான்கள் பரலோகத்துல ஜெபம் பண்றத பார்க்கிறோம். எம்மட்டும் எங்களுக்கு நீதி செய்யாம எங்களுடைய ரத்தத்தை குறித்து பழிவாங்காமல் இருப்பீர் அப்படின்னு அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் 6வது முத்திரையை திறக்கிறார். 6வது முத்திரையை திறக்கும் போது என்ன நடக்குது? மனதே உருக்குற மாதிரி, எந்த நெஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிற எந்த மனுஷனும் நிக்க முடியாத மாதிரி ஒரு பயம் புடுத்துகிற ஒரு நியாய தீர்ப்பு பயங்கரமா ஏற்படுகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பு அது பயங்கரமா ஏற்பட்டு திகிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தோடு 6வது அதிகாரம் முடியுது. அந்த நேரத்துல ஷாக்ல இருக்கிற நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு இன்டர்வியூட் மாதிரி, ஒரு இன்டர்வல், ஒரு ஆறுதல் பலப்படுத்துற மாதிரி, உறுதி அளிக்கிற மாதிரி 7வது அதிகாரம் வருது. அந்த 7வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? தேவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போறத பார்க்கிறோம். 1,44,000 ஜனங்களை இந்த உலகத்தில் போருக்கு மத்தியில், நியாய தீர்ப்புக்கு மத்தியில் அவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றார் முத்திரை அடித்து அப்படின்னு பார்க்கிறோம். அவங்களை எப்படி பத்திரமா போய் பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்தார், அதை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 8வது அதிகாரத்தை தொடர போறோம். எத்தனை முத்திரைகள் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும்? 6 முடிஞ்சிருக்கு. 1 மிச்சம் இருக்கு இல்லையா, அதை திறக்கணும். அதைத்தான் திறக்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். 1வது வசனம் படிச்சு பார்த்தோம்னா, அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு அமைதல் உண்டாயிற்று. அவர் 7ஆம் முத்திரையை திறந்த போது, அவர்னா ஆட்டுக்குட்டியானவர் திறந்த போது என்ன ஆச்சுன்றாங்க? ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதல், பயங்கரமான அமைதல், ஒரு பெரிய மாற்றம் இது. ஆனா இது வரைக்கும் மனுஷருங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸ் எல்லாம் புலம்பிட்டு இருந்தது, எம்மட்டும்
எம்மட்டும் சைலண்டா இருப்பீர் ஆண்டவரே, எம்மட்டும் சும்மா இருப்பீர் ஆண்டவரே அப்படின்னு தான் மனுஷன் அப்பத்துல இருந்து கத்துறது ஆண்டவரை பார்த்து. ஆனா ஆண்டவர் செயல்பட பார்க்கும்போது, ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். டேபிள் திருமண மாதிரி இருக்கு. இப்போ ஆண்டவர் சைலண்டா இருந்தார் இவ்வளவு நேரம், ஆனா இப்போ அவர் செயல்படுறாரு, எல்லாம் கப் சிப்புன்னு நிக்கிறாங்க. சைலன்ஸ், இது அதிசயமான சைலன்ஸ். ஏன்னா எப்படிங்க பரலோகம் போய் சைலண்டா இருக்க முடியும்? அதுதான் நம்ம கேட்டு பார்க்கணும். இடி முழக்கமா அடிக்குது அங்க. 4 ஜீவன்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் பரிசுத்தர் பரிசுத்தர், அவங்கள நிக்கவே வைக்க முடியாது எதுவுமே. அந்த மாதிரி அப்ப பாரு, இடைவிடாமல் அன்சீசிங் வர்ஷிப் ஆண்டவருக்கு செய்யறாங்க. அந்த 24 மூப்பருங்க சாஷ்டாங்கமா உளுந்து உளுந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. கோடானி கோடி தேவ தூதருங்க நிக்க முடியாம அவங்க சிருஷ்டித்ததே ஆராதிக்கிறதுக்கு தான் பெரும் பாக்கியமா நினைச்சு ஆண்டவரை எப்ப பாரு துதிக்கிற ஒரு இடத்துல இவ்வளவு ஆக்டிவிட்டி அசைவு இருந்த இடம் போய் சடனா சைலண்டா இருக்குன்னா அது ஆச்சரியமான இடம், நேரம் இல்ல? யோசிச்சு பாருங்களேன், எப்படி இங்க பரலோகம் போய் சைலண்டா இருக்க முடியும்? ஏன்னா அந்த முத்திரைகள் 6 முத்திரைகளை திறக்கும் போது நம்ம பார்த்தோம்னா, அப்போ அவங்க சைலண்டா இருந்தாங்களா? இல்ல. முதலாவது 4வது 4 முத்திரைகளை திறக்கும் போது, ஒரு முத்திரையை திறக்கும் போது அந்த 4 ஜீவன்கள் பேசுச்சு ஒரு இடி முழக்கத்தோடு. கம் வான், அந்த குதிரையை அழைச்சதே அந்த 4 ஜீவன்கள் தான். அந்த 5வது முத்திரையை திறக்கும் போது அங்க இருந்த ரத்த சாட்சியா மறிச்சவங்க எல்லாம் எம்மட்டோன்னு கத்துறாங்க. அந்த 6வது முத்திரையை உடைச்சவனும் அந்த சிருஷ்டிப்பே உருகி கத்துது. ஆண்டவர் கோபத்துக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? ஆனா 7வது முத்திரையை திறந்தவன எல்லாம் சைலண்டா இருக்காங்களே, என்ன நடக்குது? அதை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாம் அங்க நடக்கிற ஆராதனை, மியூசிக், இடி முழக்கம், துதி எல்லாமே ஒரு ஸ்டாப், பின் டிராப், சடன்னா சைலன்ஸ் வருது, ஒரு அமைதி. எவ்வளவு நேரம் தான் நம்ம அமைதியா இருக்க முடியும்? நான் அந்த அளவுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு அமைதியா இருந்தேன்னா நம்ம சர்வீஸ் முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு 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 அமைதல், ரொம்ப நேரம் அமைதலா இருந்தோம்னா, ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப ஆக்டிவிட்டி எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல ரொம்ப அமைதியா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு பெரிய ஷோக்கு வந்திருக்கும், ஆனா ஒரு 10 மினிட்ஸ் அமைதியா இருக்குன்னா நம்மளையே உடம்ப சிலுக்க வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த மாதிரி பரலோகத்துல போய் எப்படி 30 மினிட்ஸ் அமைதியா இருக்க முடியும்? எல்லாம் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க, மூச்சை புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் போது எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, செய்வே இல்லை. 5 நிமிஷம் போது அமைதியா இருக்கிறாங்க, 10 நிமிஷம் போது அமைதியா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஐயோ யாராவது ஏதாவது பேசுங்க, யாராவது ஏதாவது செய்யுங்க. இல்ல, எல்லாம் அசைவாடாம எல்லாம் சில மாதிரி நிக்கிறாங்கன்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மூச்சு கூட விடுறதுக்கு பயந்துகிட்டு எல்லாம் நிக்கிறாங்க. அவனால எப்படி இருக்க முடியும் அமைதியெல்லாம்? ஏன் இப்படி போட்டிருக்கு? அதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஏன் இது என்ன ஒரு அமைதி அப்படின்னா, இந்த அமைதல் இதை படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இட்ஸ் a silence of awe அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தணும், ஒரு பெரிய திகில அதிர வைக்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். எங்கேயுமே அமைதலே இருக்காத, நித்தியமெல்லாம் அமைதல் இல்லாத ஒரு இடம் போய் சடனா 1/2 hour, யோவான் கவுண்டம் வாட்ச் இருந்துச்சு அவர்கிட்ட தெரியல, கவுண்ட் பண்ணியிருக்காரு, 1/2 hour அமைதியா நிக்குதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவேளை அதுக்கு ஒரு க்ளூ பழைய ஏற்பாடுல நமக்கு இருக்கலாம். ஜெக்கேரியா 2:13, 1093, பேஜ் நம்பர் 1093, 2வது அதிகாரம் 13வது வசனம். எப்போ எல்லாரும் அமைதலா இருக்க போறாங்க? மாம்சமான சைவமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். என்ன அப்படின்னா, அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? எல்லா மாம்சமான யாவர்களும், சிருஷ்டிக்கப்பட்ட யாவர்களும் மௌனமா இருங்க. ஏன் மௌனமா இருக்கணும்? கர்த்தர் தன்னுடைய எழுந்திருச்சிட்டார்.
சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தவர் எந்திரிச்சிட்டார். அதனால மௌனமா இருங்க. ஏன் எந்திரிச்சிருக்கிறாரு? ஏன்னா மீட்பின் சரித்திரம் முடிந்து விட்டது, உலகத்தின் அழிவு வந்து விட்டது. அந்த தேவாதி தேவன் இறங்கி உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். அதனால எல்லாரும் அந்த அந்த திகில் கொடுக்கிற அதிர வைக்கிற நேரத்தை கண்டு எல்லா மௌனமா இருக்கிறாங்க. அது குறித்த வேற விவரம் போடாம அதோடு 7 முத்திரைகள் முடிச்சிருது. ஏன்னா அது குறித்த விவரம் 20வது அதிகாரத்துல நமக்கு வரப்போகுது. அதோடு இதை முடிஞ்சு போகுது. அந்த சைலன்ஸோடு நம்மள ஒரு ஒரு திகில் கொடுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி முடிக்குது. ஏன்னா ஒரு பயங்கரமான திகில். என்ன அந்த ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்துல ஏன் இந்த மாதிரி சைலன்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. கடவுள் தன்னுடைய உக்கிரத்துல நியாய தீர்ப்புல அப்படி எந்திரிச்சு வர்றது பாவம் செய்யாத பரிசுத்தமா அவருடைய சன்னதியில இருக்கிற பரலோகத்துக்கே அந்த அளவுக்கு மூச்சு விட முடியல, ஒரு பேச்சு பேச முடியல, சிலையா மிரண்டு போய் நிக்கிறாங்கன்னா, அவரு நியாயம் தீர்க்க வருகிற மக்களுடைய கதி என்ன? புரியுதுங்களா? அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஐடியா தான் நம்ம கொடுக்கணும்ன்ற மாதிரி அமைதல். அவங்களே அழிக்க போறாரு, அவங்கள ஏதாவது செய்ய போறாரா? ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் அவருடைய பிரசன்னத்துல இருக்காங்க. பரலோகம் சேர்ந்தாச்சு, பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களே மிரண்டு போய் 30 நிமிஷம் ஒன்றும் செய்ய முடியாம நிக்கிறாங்க, மிரண்டு போய் ஆள நிக்கிறாங்கன்னா, அவர் எந்திரிச்சிட்டாருன்னா, அவங்களுக்கே அந்த அளவுக்கு திகில், பயம், ஷாக் ஏற்படுதுன்னா, கீழே இறங்கி நியாயம் தீர்க்கிறவருடைய கதி என்னவா இருக்கும்? அதைத்தான் நம்ம உணர்ந்துக்கணும். அந்த ஃபீலிங் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் 30 நிமிஷம் அமைதல். 30 நிமிஷம் அமைதல். கடவுளை ரட்சிக்கப்படாம பரிசுத்தமாக்கப்படாம மீட் பண்ணிட்டோம்னா போச்சு கதி, போச்சு, தோச்சு எடுத்துருவார். நமக்கெல்லாம் வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு. The sinners in the hands of angry God அப்படின்னு ஜோனாதன் எட்வர்ட்ஸ் ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் ப்ரீச் பண்ணார். கோபமுள்ள கடவுளுடைய கையில பாவி மாட்டினான்னா அவன் கதி என்ன? அவர் ப்ரீச் பண்ண உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருத்தரும் சேர்ல உட்கார முடியலையா அவர் ப்ரீச் பண்ணி. அந்த மெசேஜ் ரொம்ப ஃபேமஸ் மெசேஜ், நீங்க போய் படிக்கலாம், நெட்ல எல்லாம் இருக்கு. போடுறாரு, விவரங்க போடுறாரு, என்னன்னா பண்ண போறாரு ஒருத்தர் நிக்க சேர்ல உட்காரலையா. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் முட்டி போட்டு கீழே விழுந்து அழுவுறாங்களாம். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அழுவுறாங்களாம். ஏன்னா பயங்கரங்க. We don't take God seriously. ரொம்ப பயங்கரம். அந்த பயங்கரத்தை விவரிக்காம அமைதலோடு விட்டாச்சு. சரி, நம்ம தொடருவோம். நம்ம அதுக்கு தொடர்ந்து பார்ப்போம். 2வது வசனத்தை நாம் படிப்போம். தேவனுக்கு முன்பாக நின்ற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. 7 தூதர்கள். அடுத்த காட்சி இது. அதோட 7 முத்திரைகள் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு காட்சி நமக்கு ஏற்படுகிறது. 7 தூதர்கள். அவங்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டதை நான் கண்டேன். 7 ட்ரம்பெட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வராங்க. இவங்க இந்த தூதர்கள் யாரு? அங்க என்ன போட்டிருக்குன்னா, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற தூதர்கள். அவங்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எக்காலம் வரப்போற ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். இப்ப அந்த சைக்கிள் திருப்பி தொடரப்போகுது. அதனாலதான் இன்னொரு சைக்கிள் வந்துருச்சு. அதனாலதான் நமக்கு அப்படி போட்டிருக்கு. நம்ம இதை நம்ம 6வது வசனம் படிக்கும் போது அதை விவரமா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2வது வசனம் 6வது வசனத்தை கனெக்ட் ஆகுது. இங்க சம்பந்தம் இல்லாத மாதிரி வருதேன்னு நமக்கு நினைக்கலாம். இல்ல, ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அது அடுத்த வாரம் என்ன சம்பந்தம் நான் சொல்றேன். நம்ம அடுத்த 3வது வசனத்தை தொடர்ந்து படிப்போம். வேறொரு தூதனும் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சரி, இதுல பாருங்களேன், இதை கவனிச்சு இந்த படத்தை நீங்க புரிஞ்சுக்க பார்க்கணும். சரி, அந்த காட்சி முடிந்து வேறொரு தூதன் வந்தார். அவர் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில் நின்றார். சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கும் பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு பலிபீடம் இருக்கிறது. அது என்ன மாதிரி பலிபீடம்? பொற் பலிபீடம். அப்படின்னா கோல்டன் ஆல்டர். பொண்ணு கோல்டன் ஆல்டர்னு போட்டிருக்கா இங்கிலீஷ்ல. கோல்டன் ஆல்டர் அங்க முன்னாடி இருக்கு.
அந்த கோல்டன் ஆல்டருக்கு முன்னாடி இவர் ஒரு பொற்கலசத்தை கொண்டு வர்றார். பொற்கலசம்னா என்ன சொல்றது? இது கேத்தலிக் சர்ச்ல பார்த்துருப்பீங்களா? ரோமன் கேத்தலிக் வீசிட்டு வருவாரு பாதிரியார் புகை போட்டு, நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒண்ணு நமக்கு அதுதான் பொற்கலசம். அந்த மாதிரி யூதருங்க வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன பேன் மாதிரி, ஒரு பக்கெட் மாதிரி தான் வச்சுக்கலாம். சின்ன ரவுண்டா இருக்கும், அதுல இருந்து புகை வரும், அது ஓட்ட ஓட்டியா இருக்கும். அதை எடுத்துட்டு வருவாங்க, ஒரு செயினை போட்டு அதை எடுத்துட்டு வராங்க. அதை எடுத்துட்டு வரார். அங்க வந்துட்டு அந்த கோல்டன் ஆல்டர்ல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு மிகுந்த தூப வர்க்கம்னா என்ன? அந்த இன்சென்ஸ் இல்லைங்களா? நமக்கு ஒரு உதாரணம் சாம்பிராணி இல்ல, அந்த மாதிரி ஒரு உதாரணம். ஒரு கலசம்னா தூப வர்க்கம்னா இட்ஸ் வெரி ஃப்ரேக்ரண்ட் ஸ்மெல். அதை நிறைய எடுத்துட்டு வர்றார் கொட்டுறதுக்கு. அப்புறம் என்ன பண்றாரு? அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட தூப வர்க்கத்தின் புகையானது மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இல்ல, 4வது வசனம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அவர் என்ன பண்றாரு? அந்த கோல்டன் ஆல்டர் கிட்ட வந்து அந்த மிகுந்த தூப வர்க்கத்தை கொட்டுறாரு. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு சேர்த்து அதை அனுப்புறாரு. அதை அனுப்பும் போது புகையா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக போகிறது. என்ன ஒரு காட்சி! இது என்ன இப்படி போட்டிருக்கேன், நம்ம எல்லாம் படிச்சுட்டு தலையெல்லாம் சுத்தம். நம்மளுக்கு என்ன ஒரு காட்சின்னா, இட்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் படம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் இதெல்லாம் நம்ம புரியாதது ஒன்றும் போடல. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை கொஞ்சம் படிச்சோம்னா நமக்கு புரியும். ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம இயேசுடைய பிரமாணம் போது சில சடங்காச்சாரிய பிரமாணங்களும் அவர் கொடுத்திருந்தாருன்னு. சடங்காச்சாரிய பிரமாணம் ஏன் படிக்கணும்னா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஏன் படிச்சுக்கணும்னு பார்ப்போம். இதுல 2 தலைப்புல நம்ம பார்க்கணும். முதலாவது, இந்த படம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அழகான விதத்துல நம்முடைய ஜெபம் தேவனுக்கு எவ்வளவு இன்பமா இருக்கிறதுன்றத ஒண்ணு படிச்சுக்கணும். நம்ம செய்யற ஜெபம் இட் இஸ் வெரி வெரி பிளீசிங் டு காட். ஒன்று அதைத்தான் காட்டுது. 2வது, நம்முடைய ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல்னு இது காமிக்குது. அது எவ்வளவு இன்பமானது, ஹவு பிளீசிங் அண்ட் ஹவு பவர்ஃபுல். அது 2 பார்ப்போம். ஹவு பிளீசிங்ன்றதை பார்ப்போம். என்னன்னா, பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட போடலாம். இந்த பழைய ஏற்பாடு ஆலயம் வந்து 3 பிரிவா இருக்கும். அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கதான் த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கும். அதுதான் பூமியில வந்து தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி பரிசுத்த ஸ்தலம்னு பேர். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அங்கதான் இந்த கோல்டன் ஆல்டர் இருக்கும். அதுக்கு வெளியில இன்னொரு ஆல்டர் இருக்கும். அதுக்கு பேர் வந்து பிரான்ஸ் ஆல்டர். நீங்க லேவியராமெல்லாம் அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்தோன்னா இதெல்லாம் படிச்சுக்கலாம், அந்த போட்டிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ஒரு ஆசாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் மாத்திரம் மகாபரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகணும். ஆனா இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு காலையிலையும் மாலையிலையும் இந்த ஆசாரியர் வந்து இந்த என்னது அது கலசம், தூப வர்க்கம் இல்ல, அந்த கலசம், பொற்கலசம், அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு இந்த பிரான்ஸ் ஆல்டர் இருக்கு இல்லையா, அந்த பிரான்ஸ் ஆல்டர்ல தான் பாவத்துக்கு பலி கொடுப்பாங்க. பாவ பலியை எரிச்சு விடுவாங்க. அங்க இருக்கிற அந்த கரி நெருப்பு அதை எடுத்து அவருடைய இதுல சென்சர்ல போட்டுக்கிட்டு அந்த கலசத்துல போட்டுக்கிட்டு உள்ள போவார். உள்ள போய் நிறைய தூப வர்க்கங்களை எடுத்துட்டு போய் அந்த கோல்டன் ஆல்டர்ல இந்த கரி நெருப்பை போட்டுட்டு தூப வர்க்கத்தை போட்டு விடுவார். போட்டு விட்ட உடனே ஒரே புகை அப்படியே எழும்பும் போது அந்த ஸ்மெல், அவர் அப்படியே அதை போட்டுட்டு மகாபரிசுத்த ஸ்தலம் இருக்கு, சிங்காசனம் இருக்கு, அவர் அப்படியே பின்னாடி வருவார். திரும்பி எல்லாம் வரக்கூடாது, அது மரியாதை அல்ல. அப்படியே பின்னாடி வந்து அங்க விழுந்து சாஷ்டாங்கமா கீழே விழுந்து ஜெபம் பண்ணுவார். அந்த வாசனை எழும்பி அப்படியே அந்த ஆலயத்துக்கு வெளியே வரும்போது கூட்டமா வெளியே நின்று இருப்பாங்க. அந்த புகை வாசனை அவங்க எல்லாம் கேட்ட உடனே அவங்க எல்லாம் சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. இது ஆண்டவர்
ஒரு ஜெபத்துக்கு ஒரு அடையாளமாக அந்த தூப வர்க்கம் இருக்கிறது. அந்த தூப வர்க்கம் போற நேரத்துல இவங்களுடைய ஜெபத்தையும் அவங்க சேர்த்து அந்த நேரத்துல ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் ஜெப நேரம்ன்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. இது லூக்கா 1:8 போட்டிருக்கு. அதை படிப்போமே. யோவான் ஸ்தானாக்கு உடைய அப்பா, ஒரு பேர் என்ன, ஜெக்கேரியா. அவர் ஒரு ஆசாரியர். அவர் ஆலயத்துக்கு போனார். என்னன்னு படிங்க அந்த வசனம் என்ன சொல்லுது பாப்போம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழியம் முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். பாத்தீங்களா, அதுதான் அவர் செய்யற வேலை. தூபம் காட்டுறதுக்குன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு அவரு போய் உள்ள போய் புகை போடணும்னு போய் எல்லாம் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணுமே அவளையே இவரு வரலையே, அவரு அங்க மிரண்டு போய் ஒரு ஏஞ்சல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் அங்க நடந்த ஒரு காட்சி. இது பழைய ஏற்பாடுல நடக்கிற ஒரு முறை. இது என்ன, இது அழகான ஒரு காட்சி. தேவன் தான் இதை ஏற்படுத்தினது. இது மனுஷனுடைய ஐடியா இல்ல, தேவனே ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா ஒரு லேவியராமத்துல கொடுத்திருக்காரு அந்த தூப வர்க்கம் இல்லையா, அதை இப்படித்தான் செய்யணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி செய்யற பெர்ஃப்யூம் நீங்க வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். இது வெறும் இந்த ஆலயத்துல தான் பயன்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறார். அது ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சிருக்கிறார். ஏன்னா இவங்க இந்த ஜனங்களுடைய ஜெபம் தேவன் ஏற்றுக்கொள்ளணும்னா அது எதோடு தான் வரணும், அந்த பாவ பலியிலிருந்து செய்யப்பட்ட நெருப்பு, அதனோடு சேர்த்து தூப வர்க்கம், அதோடு சேர்த்து வருகிற ஜெபந்தான் தேவன் அதை சுகந்த வாசனையா அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்பதான் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது அழகா இயேசு கிறிஸ்துவனுடைய பலி. அதனாலதான் இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபத்தை செய்யணும். ஏன்னா அப்படி இல்லாம நம்ம செய்யற எந்த ஜெபமும், ஒரு துன்மார்கனுடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்புன்னு போட்டிருக்கு. ஒரு அவிவிசுவாசியுடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்புன்னு போட்டிருக்கு. அதை கேட்க கூட மாட்டார். ஏன், நம்மளும் பாவிங்க தான். நம்மளுடைய ஜெபங்கள் இயேசுடைய பேர் இல்லாம போச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளாத ஜெபங்கள். அது மாத்திரம் இல்லாம அந்த நெருப்பு இயேசுடைய பேருக்கு அவருடைய பலியின் ஆதாரத்துல அனுப்புறோம். அவருடைய பரிந்து பேசுற ஊழியமும் அவருடைய பலியும் சேர்த்து போறதுனால தான் நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபமா இருக்கு. அதுக்கு ஒரு அடையாளமா பழைய ஏற்பாடுல செஞ்சிருக்கிறார். நம்ம பார்க்கலாம். இங்க அந்த ஏஞ்சல் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பரலோகம் ஒரு ஆலயம் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஏஞ்சல் ஒரு பிரீஸ்டுடைய வேலையை செய்யறார். ஒரு பிரீஸ்ட் மாதிரி அவர் அந்த பொற்கலசத்தை தூக்கிக்கிட்டு அங்க போய் எங்க சிங்காசனத்துக்கு முன்பதாக, சிங்காசனம்னா உடன்படிக்கை. பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் ஆல்டர் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஸ்கிரீன் இருக்கும். அதுக்கு உடனே நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த கோல்டன் ஆல்டர் தான். அந்த முன்னாடி சிங்காசனத்துக்கு முன்பதாக நிக்கிறாரு. அங்க போய் மிகுந்த தூப வர்க்கங்களை பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு அவர் கொட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு பிரான்ஸ் ஆல்டர் இல்ல போட்டிருக்கா, வெறும் ஒரே ஆல்டர் தான் போட்டிருக்கு. பிரான்ஸ் ஆல்டர் ஏன் இல்ல? ஏன்னா பாவ பலி இன்னுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து பாவ பலியை கொடுத்துட்டு இவரு எந்த நெருப்பும் தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி அந்த கோல்டன் ஆல்டர்ல நெருப்பு இருக்கு. ஏன்னா இயேசு பலியாகி நமக்காக மறிச்சு அவருடைய பலி சதா காலங்களும் இருக்க போகுது. அதனால இவரு வெறும் ஒரு ஆல்டருக்கு போனா போதும். கோல்டன் ஆல்டருக்கு போறாரு, நெருப்பு ஆல்ரெடி இருக்கு. மிகுந்த தூப வர்க்கங்களை எடுத்துட்டு போட்டு அத பரிசுத்தவான்கள் ஜெபங்களோடு அதை சேர்த்து தேவனுடைய சந்நிதியில அவர் கொடுக்கிறார். இது என்ன காட்டுது? இது இந்த தூப வர்க்கம் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஓடு சேர்த்து போறதுன்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களுக்கு சாதகமா இது போகுது. பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை மிகுதிப்படுத்துறதும் அழகுபடுத்துறதும் பாதுகாக்கிறதும் இந்த தூப வர்க்கம். அப்படி மாதிரி இந்த தூப வர்க்கம் போகுது. ஏன் இதை இப்படி ஒரு படமா போட்டிருக்கார் புரியுதுங்களா? பழைய ஏற்பாடு படம். அதைத்தான் இங்க அந்த ஏஞ்சல் செய்யறார். ஏன் யோவான் என்ன சொல்ல நினைக்கிறார் இந்த படத்துலன்னு பார்த்தோம்னா, நம்ம செய்யற ஜெபங்கள் தேவனுடைய சந்நிதியில மிக மிக பிரீதியானதும் ஏற்றுக்கொள்ளுகிறதாகவும் இருக்கிறது. தேவன் நம்முடைய ஜெபத்தை ரொம்ப விரும்புறார். அதைத்தாங்க இது காட்டுது. ஒரு சுகந்த வாசனைனா
உங்களுக்கு தெரியுமா, தேவன் சுகந்த வாசனைனா அந்த ஸ்மெல்லு வரும்போது அவரே ஏற்படுத்தின சுகந்த வாசனை, அவரே கொடுத்த ரெசிபி அது. அந்த இதோடு அது வரும்போது அது மிகுந்த இன்பமா அதை தேவன் அனுபவிக்கிறார். ரொம்ப இன்பமா தேவனுக்கு இருக்கிறது. ஏன்னா அதுக்காகவே அவர் கொடுத்தார், அந்த சுகந்த வாசனையை கொடுத்திருக்கார். அது மாத்திரம் இல்லாம இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுற ஊழியம் நம்முடைய ஜெபத்தை ரொம்ப விசேஷமா தேவனுக்கு முன்பதாக மாத்துகிறது. அதைத்தான் ரெவலேஷன் புக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபத்தை எங்கேயோ கொண்டு போயிருது, ரொம்ப விசேஷத்தை காட்டுது. அதைத்தான் இங்க காட்டுது. பரலோகத்துல தேவனுக்கு ரொம்ப பிரியமானது என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபங்கள். அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு வலியுறுத்துது. நம்முடைய ஜெபங்கள் அர்த்தமில்லாத பேச்சு இல்லை, ஏதோ காத்துல மூளையில உட்காந்துக்கிட்டு பேசுற பேச்சு இல்லை, ஏதோ நான் யார் காதுலயும் உழுவாத செவிடு காதுல பேசுற மாதிரி பேசுற ஒரு பேச்சு இல்லை. நம்ம செய்யற ஜெபம் ஆண்டவருக்கு சுகந்த வாசனையா மிகுந்த பிரியம் கொடுக்கிறதா இருக்கிறது. அதைத்தான் யோவான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். ரொம்ப ப்ரெஷியஸ், பரலோகத்துல ரொம்ப மதிப்பு கொடுக்கிறதாகவும் தேவனுக்கு பிரியப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னுடைய நாமத்தில் நீங்கள் பிதாவிடத்தில் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு அளிப்பார், அவர் உங்களுக்கு அளிப்பார். ஏன்னா அது ரொம்ப பிரியமா பிதாக்கு இருக்கும், என்னுடைய நாமத்துல நீங்க கேட்கிற ஜெபம். தேவனுடைய சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் பாருங்களேன், அதுல போட்டிருக்கு சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபம். கவனிக்கிறீங்களா? 3வது வசனத்துல படிங்க அந்த வசனம். வெவ்வேறு தூதனும் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா விசுவாசிகளுடைய ஜெபங்கள், எல்லா ஜெபங்களும். ஏன் என்னுடைய ஜெபங்க கூட சேர்த்திருக்குமா? அதுல சேர்த்திருக்குமா இல்லையா? நிச்சயமா சேர்த்திருக்கும். நம்ம ஒரு ஜெபிக்காததுக்கு நம்ம ஜெப வாழ்க்கை ரொம்ப போரா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபத்தின் மதிப்பு நமக்கு தெரியறது இல்லைங்க. பரலோகத்துல நம்முடைய ஜெபத்துக்கு என்ன மதிப்பு இருக்குன்றத இந்த இன்னொரு உலகம் நமக்கு படம் காட்டுற மாதிரி நமக்கு காமிக்கப்படுது இந்த வசனத்துல. நம்ம ஜெபம் பரலோகத்துல ரொம்ப ஸ்பெஷலா, தேவன் ரொம்ப மெச்சித்து கொள்ளுகிறார் நம்ம ஜெபத்தை. நம்ம நினைச்சுக்கிறோம், நான் செய்யற ஜெபமா அது எனக்கே ரொம்ப விசேஷமா இல்லையே, ரொம்ப பெருசா இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம ஜெபத்தை நம்ம எடை போடக்கூடாது. ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டாங்க, ரொம்ப வல்லமையா ஜெபம் பண்ணிட்டாங்க நம்ம நினைச்சிட்டு வருவோம். அது நம்முடைய பெருமையும் நம்முடைய மாயையும் தான் இருக்கும். அந்த ஜெபம்லாம் ஜெபமே இல்லை. ஆனா நம்ம ஒரு நேரத்துல ஜெபம் கூட பண்ண முடியாம ஒரு பெருமூச்சு விட்டு ஆண்டவரேன்னு ஒரு வேண்டுதலை ஏறெடுத்திருப்போம். அந்த ஜெபம் போய் அந்த கலசத்துல சேர்ந்து தேவனுக்கு சுகந்த வாசனையா போகும். நம்ம எப்படி ஃபீல் பண்றோன்றது முக்கியம் இல்ல, புரியுதுங்களா? நம்ம எந்த ஜெபத்தை செய்தாலும் நம்ம மனசோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யும் போது அது ரொம்ப ஆண்டவரை பிரியப்படுத்துது. இதை விட ஜெபம் பண்றதுக்கு என்ன மோட்டிவேஷன் வேணும் நமக்கு? ஆண்டவரை எப்பெல்லாம் நம்ம பிரியப்படுத்தணும்? அதுக்கு தான் இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம அந்த சுகந்த வாசனை ஆண்டவருக்கு பிரியப்படுத்து. அதான் சொல்லுது. ஏன் நம்ம 1 தீமோத்தி 2 பார்க்கும்போது எல்லா மனுஷர்களுக்காகவும் சகல விதமான வேண்டுதலோடும் அதையோடும் செய்யுங்க. ஏன் அப்படி செய்யணும்? படிங்களா 1 தீமோத்தி 2:1. பிரதானமா சொல்றேன். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஏன் செய்யணும்? அது செஞ்சா நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. பாருங்களேன், இட்ஸ் வெரி precious in the sight of God. அந்த மாதிரி நம்ம செய்யற ஜெபம் தேவனுக்கு முன்பதாக ரொம்ப பிரியமா இருக்கிறது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய சில நேரங்களில் வீட்டுக்கு பாஸ்டர்லாம் போகும்போது நிறைய பேர்கிட்ட தான் பிரச்சனை. இல்லைங்க ஜெபம் பண்றது இல்லை, இல்லைங்க காலையில ஜெபம் பண்றது இல்லை. ஏன் ஜெபம் பண்றது இல்லை? நம்முடைய ஜெபத்தின் மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது.
இந்த பூமியில வந்தா ஜெபம் பண்றது ஒன்றும் ரிசல்ட் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அந்த ரிசல்ட்டை பத்தி பார்க்க போறோம். முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் ஒரு விசுவாசியா செய்யற ஜெபம் பரலோகத்துல தேவனுக்கு சுகந்த வாசனை அது ஏற்படுது. நான் ரொம்ப நல்லா செஞ்சிட்டதுனாலயோ ரொம்ப அருமையா செஞ்சிட்டதுனாலயோ இல்ல, அதனோடு சேர்க்கப்படும். நான் ஒரு ஜெபம் செய்யும் போது அதை பரிபூர்ணம் ஆக்குற மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுறதும் அவருடைய அந்த தூப வர்க்கமா அது போய் பரலோகத்துல சேருது. இயேசுடைய நாமத்துல நம்ம செய்யறதுனால அது ரொம்ப இன்பமா தேவனுடைய பார்வையில் இருக்கு. தேவனை அப்படி நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது எப்பவும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு நம்முடைய ஜெபங்கள் ரொம்ப பிரியமா இருக்கிறது. அதைத்தான் யோவான் நமக்கு இந்த வசனங்கள்ல வலியுறுத்த பார்க்கிறார். சரி, அடுத்ததாக நம்ம பார்ப்போம். இந்த ஜெபம் முதலாவது தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ரெண்டாவது ஜெபத்தினுடைய வல்லமை அப்படின்றத பார்ப்போம். 5வது வசனத்துல படிப்போம். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினில் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. பாருங்களேன், என்ன அதிசயமா இந்த வசனம் போட்டிருக்கு. எந்த கருவிகளை அவர் பயன்படுத்தி ஜெபத்துக்கு பயன்படுத்தினாரோ அதே கருவிகளை வச்சு அவர் என்ன செய்யறாருன்னா, அதே கருவிகளை, அந்த ஜெபத்தின் கருவிகளே பயன்படுத்தி உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரும்படி அவர் செய்யறார். அதுதான் நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஏன்னா ஜெபம், ஆண்டவர் செயல்படுறதே ஜெபத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். ஜெபத்தின் வல்லமையின் மூலமா தான் செயல்படுறாரு. ஆண்டவர் எந்த பெரிய செயல் நம்ம பைபிள்ல பார்த்தாலும் ஜெபத்துல தான் அது ஆரம்பிக்குது. ஏன், யாத்ராமத்துல அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீட்டாகல கொண்டு வந்து பெரிய அற்புதங்களை செய்து கொண்டு வரணும் போது அது எதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? படிங்களா, யாத்ராமம் 2:23 படிங்களா. எப்ப ஆரம்பிச்சார் அத? எகிப்து ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தனித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய ஜெபங்களை அவர் கேட்டார். அப்பதான் அவர் உடன்படிக்கை செஞ்சிருக்கார். அவருடைய தீர்மானம் இருக்கு. ஆனா அவர் செயல்பட வைக்கிற ஒரு காரியம் என்னவா பார்க்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேண்டுதல், அவருடைய கூக்குரல் ஆண்டவர் கேட்டார். அத்தாங்க எங்க நடக்கிறத பார்க்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை அவர் பயன்படுத்தி என்ன பண்றாரு? அந்த தேவ தூதன் அதே பாத்திரங்களை எடுத்து அவரு அந்த பொற்கலசத்துல இருந்து அந்த நெருப்பை பூமியில கொட்டுறாரு. கொட்டின உடனே என்ன வருது? சத்தங்களும் ஏன் இது இப்படி வருது? இந்த 6வது முத்திரையில என்னென்னவோ நடக்கிறத பார்த்தோம் இல்லையா? அது பூமியின் ஆங்கிள் இருந்து பார்க்கிறோம். அந்த 6வது முத்திரையில நடந்த காரியங்கள் பரலோக ஆங்கிள் இருந்து என்ன அது கொண்டு வந்துச்சுன்னு காட்டுற ஒரு காரியம் இது. முழு பூமியில அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தது கடவுள் செயல்பட வச்சது நம்மளுடைய ஜெபங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். அதைத்தான் இங்க இந்த வசனத்துல காட்டுது. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், என்ன பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டு ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தோம்னா உலகமே ரட்சிக்கப்பட்டதுன்னு தான் ரிசல்ட் வரணும் இல்லைங்களா? எல்லாம் நம்ம தானே ஜெபம் பண்றோம், உலகம் ரட்சிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும்னு கேட்கிறோம். ஆனா ஏன் இப்படி ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்காக நம்ம ஜெபங்களை ஆண்டவர் யூஸ் பண்றாருன்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு பதில நம்ம பார்ப்போம். பாருங்களேன், அந்த ஜெபத்துக்கு வல்லமை இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாதுங்க. என்ன வல்லமை இருக்கு பாருங்களேன். உலகத்தையே தலைகீழா மாத்துற வல்லமை ஜெபத்துக்கு இருக்கு. உலகத்தை நியாய தீர்ப்பு கொண்டு வருகிற வல்லமை ஜெபத்துக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஜெபத்துக்கு பயன்படுத்துற அந்த கருவிகளை தான் பயன்படுத்தி உலகத்துக்கு அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கிறார். ஏன் ஜெபத்துக்கு பதில் இதுவா அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்ன பதில்? உலகத்துக்கு வர நியாய தீர்ப்பு இப்படி வர்றதா ஜெபத்துக்கு பதில் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கணும்னா, என்ன மாதிரி ஜெபங்கள் இது? ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா அந்த 6வது அதிகாரம் 10வது வசனத்துல அந்த இரத்த சாட்சிகள் ஜெபம் பண்ணாங்க. என்னத்துக்காக ஜெபம் பண்ணாங்க? எம்மட்டும் எங்களுடைய ரத்தத்துக்கு பழி வாங்காம இருப்பீர் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க.
அந்த ஜெபத்துக்கு ஒரு பதிலாகத்தான் இது வருகிறது. அவர் ஜட்ஜ்மெண்ட்டை அனுப்புறார், அந்த ஜெபத்துக்கு பதிலாக கொடுக்கிறார். நமக்கு ஒருவேளை வினோதமா இருக்கலாம். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவரோட நம்ம ரொம்ப அன்பானவங்க, எப்படி அவங்களெல்லாம் போட்டு அப்படி அழிக்கலாமா, அவங்களெல்லாம் காப்பாற்றக்கூடாதான்னு. ஏன்னா ஏன் அப்படி நமக்கு ஃபீலிங் வருதுன்னா, நம்ம யாருமே நேரடியா இயேசுடைய நாமத்துக்காக துன்பங்களை பயங்கரமா அனுபவிச்சதில்லை. அனுபவிச்சிருக்கிறோமா? இல்லை, அனுபவிச்சதில்லை. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, இயேசுவை பத்தி பேசுறோன்னு யாராவது முறைப்பாங்க, இல்ல நம்மளை பார்க்காம ஓடிடுவாங்க இல்லைங்களா, இல்ல நம்மள திட்டுவாங்க, கேலி பண்ணுவாங்க, இல்ல பக்கத்துல வேலை செய்யறவங்க கத்துவாங்க. அதோடு நிக்குதே தவிர இயேசுடைய நாமத்துக்காக ஜெயிலுக்கு போறதும், குடும்பத்தை இழக்கிறதும், குடும்பத்தாரை சாவடிக்கிறதும் அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? அப்படிலாம் அனுபவிச்சது இல்லாததுனால இது என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். ஒருவேளை பாகிஸ்தானுக்கோ அரேபு கண்ட்ரிக்கோ எங்கேயோ போய் அந்த மக்கள் இயேசுவை எவ்வளவு பக்தியா ஜெபம் பண்றாங்க, எவ்வளவு தியாகங்கள் இயேசுக்காக பண்ணியிருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்கள பிடிச்சி என்ன டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, அவங்க பிள்ளைகளை எப்படி அடிச்சு கொலை பண்ணி டார்ச்சர் பண்ணி அழிச்சிருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்தோம்னா அப்ப நமக்கு தெரியும், எம்மட்டும் ஆண்டவரே, எம்மட்டும் இவங்களை பழிவாங்காம இருப்பீருன்னு பழிவாங்குற ஒரு பாகமும் ஜெபத்துல இருக்குன்னு அப்பதாங்க நம்மளால உணர முடியும். அது வரைக்கும் நம்ம உணர மாட்டோம். அப்பதான் தெரியும். ஏன்னா என்னென்ன மாதிரி கொடுமைகள் கிறிஸ்துவுக்கு இயேசுடைய சத்துருக்கள் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம உணர்ந்ததே இல்லை. நமக்கு அந்த அனுபவமே இல்லை. அவங்களுக்கு இருந்திருக்கு, அந்த சபைகள் 7 சபைகள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கு, அவங்களுக்கு தெரியும் இதனோட இது. அதனாலதான் ஜட்ஜ்மெண்ட் வருதா நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் வரணும்னா, அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியில செய்யப்படணும்னா, இப்ப வருகிற இந்த 7 எக்காலங்கள் ஊதி ஆக வேண்டும். ஜட்ஜ்மெண்ட் இந்த உலகத்துக்கு ஆக வேண்டும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஊதி முடிச்சு 7வது எக்காலம் ஊதும் போது பாருங்களேன், 11வது அதிகாரம் 15வது வசனம். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் தம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். அதனோட விளைவு என்ன பார்க்கிறோம் பாருங்களேன். அந்த ஜெபத்தின் விளைவு 7வது எக்காலம் ஊதின பிறகு உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருடைய ராஜ்யங்கள் ஆயின. இதான் நம்முடைய ஜெபம், ஆண்டவருடைய ஜெபம். நம்ம ஜெபத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றதை தான் இந்த வசனம் நமக்கு காட்டுது. 2 விஷயத்த பார்த்திருக்கோம். நம்ம ஜெபத்துக்கு அது தேவனுடைய பார்வையில் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. நமக்கு என்ன ஃபீலிங் இருக்கு, நமக்கு என்ன இருக்குது, எவ்வளவு போரா இருக்கிறதுன்னு விஷயம் இல்லை. நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். அது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுடைய முன்மாதிரியை பார்க்கிறோம். அதன் மூலமா தான் தேவன் வேலை செய்வார்னு பார்க்கிறோம். நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அது ஆண்டவருடைய பார்வையில சுகந்த வாசனையா இருக்கு. அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கிறோம். சரித்திரத்தையே வளைக்கக்கூடிய வல்லமை ஜெபத்துக்கு இருக்கு. எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, பரலோக ஜன்னல்களை திறந்து ஆண்டவருடைய காரியங்கள் பொக்கிஷங்களை பூமிக்கு கொண்டு வர வல்லமை ஜெபத்துக்கு இருக்கு. இந்த வல்லமை எல்லாம் ஜெபத்துக்கு இருக்கிறதுனால தாங்க பிசாசு ஜெபத்தை பத்தி பெரியான ஐடியாவே நமக்கு கொடுக்கறது இல்ல. அது மாத்திரம் இல்லாம அனுதின வாழ்க்கையில நம்ம ஜெபிக்க கூட சரியா விடாது. காரணம் யார் தெரியுமா? காலையில எந்திரிச்ச உடனே அது இது நியூஸ் பேப்பர் அது இதுன்னு வேலை கீழன்னு ஓடுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? பிசாசு தான். ஏன்னா ஒரு விசுவாசி முழங்காலிட்டு ஜெபம் பண்றத பிசாசு பார்த்தானா, ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்லியிருக்கார், அவன் நடுங்க ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுடைய ஜெபம், பரிசுத்தவானுடைய ஜெபம் அது போய் சேர்ந்துச்சுன்னா அது தூப வர்க்கமா அவனுக்கு ஜட்ஜ்மெண்டா இந்த பூமியில இறங்க போகுது. யோசிச்சு பாருங்க, என்ன பவருங்க. என் மூளையில நான் ஒரு இடத்துல யார் அறியாத ஆளு நான் உட்காந்து ஜெபம் பண்றேன், அது போய் தூப வர்க்கமா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அது போய் பவர்ஃபுல்லா இடி முழக்கமா ஜட்ஜ்மெண்டா இந்த உலகத்துக்கு வருதுன்னா ஜெபத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்களேன். ஆண்டவருடைய ராஜ்யம் வர்றதுக்கும் அவருடைய சித்தம் நிறைவேறதுக்கும் என்னுடைய ஜெபத்தை தான் பயன்படுத்தி ஆண்டவர் செயல்படுறாருன்னா எவ்வளவு பவர் இருக்கு என் ஜெபத்துக்கு. அதான் நம்ம நினைச்சுக்கணும், ஜெபத்துக்கு பெரிய பவர் இருக்கு. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு புரிய வைக்க பார்க்குது. ஏன்னா சில காரியங்கள் தேவன்
நம்மளை கேட்காமையே கொடுக்குறார் இல்லைங்களா? எல்லாத்தையும் கேட்க வேண்டியதில்லை, கேட்காம கொடுக்குறார். ஆனா ஒரு சில காரியங்கள், ஸ்பெஷல் ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஜனங்க ஒன்றுபட்டு தொடர்ந்து கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது. ஒரு சில காரியங்கள் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தொடர்ந்து போகணும், அதுக்காக அப்பதான் ஆண்டவர் கொடுக்கிறார். அது ஒரு சில நேரங்களில் டிலே ஆகுதுன்றதுக்காக என்ன பண்றோம்? கேட்டு கேட்டு பாக்குறோம். பாருங்களேன், ஜெபங்களை நம்ம பாருங்களேன், ஒரு காரியத்துக்காக கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது ஒண்ணுமே நடக்காதப்ப என்ன ஆகுது? இந்த ஜெபம் கேன்சல் இல்லைங்களா? அந்த ஜெபம் கேன்சல் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கிறோம். இல்ல, நம்ம தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறவர்களா இருக்கணும். தொடர்ந்து நம்ம புள்ள பக்கத்துல நம்ம புள்ள ரட்சிக்கப்படாம இருந்துச்சுன்னா, நம்ம குடும்பத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது ஆண்டவர்கிட்ட விடாமுயற்சியா கேட்கணும், சோர்வடையாம கேட்கணும். அது அப்படி கேட்கறது ஆண்டவர் பிரியப்படுறாரு, அதுக்கு நிச்சயமா பதில் கொடுப்பார். நம்ம கேட்கிற ஒவ்வொரு ஜெபமும் சின்ன ஜெபமா இருக்கலாம், ஆனா ஒன்னொன்னு டைமண்ட் மாதிரி பாக்குறாரு. டைமண்ட் சின்னதா இருந்தாலும் தூக்கி போட மாட்டாங்க, தெரியுங்களா? ஆண்டவர் தூக்கி போடவே மாட்டார். பரிசுத்தவான்களுடைய எல்லா ஜெபமும், என் ஜெபமும் அதுல இருக்கு. அதை நம்ம நினைச்சுக்கணும். என் ஃபீலிங் எப்படி இருக்கு, நான் எப்படி செய்யறேன்றது இல்ல, மை பிரேயர் இஸ் பிளீசிங் டு காட், அது போதும். என் ஜெபம் ஆண்டவர் பிளீசிங்கா இருக்கா, அது போதும். இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுறவரா இருக்கார். எவ்வளோ கிராமர் இல்ல, நான் ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்லை. ஒருவேளை பப்ளிக்கா நம்ம ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம், அவ்வளவு எனக்கு தெரியாதுங்க ஜெபம் பண்றதுக்கு. பப்ளிக்கா பண்ணனா எல்லாரும் சிரிப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தா இயேசு அதுக்காகத்தான் நமக்காக பரிந்து பேசுற, ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபமாக நம்ம ஜெபங்களை மாத்தி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஜெபம் பண்றதுக்கு என்னங்க கஷ்டம் நமக்கு? ஃபர்ஸ்ட்லி, தேவனுக்கு ரொம்ப பிரியம் கொடுக்கறதா சுகந்த வாசனையா இருக்கு. எப்பொழுதும் ஜெபம் பண்றவர்களா இருந்தனா எப்போதும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களா நம்ம இருப்போம். ரெண்டாவது, ஜெபத்துக்கு நிச்சயமாவே விளைவு இருக்கு. சரித்திரத்தையே வளைக்கக்கூடியது, சரித்திரத்தையே பராமரிப்பையே வளைக்கக்கூடிய வல்லமை ஜெபத்துக்கு இருக்கு. அப்படின்னா அந்த ஜெபத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதான் இந்த வசனங்களை நம்ம படிச்சுக்கிற ஒரு பாடமா இருக்கு. ஏன்னா தேவன் இறையாண்மை உள்ளவர் தான் நம்ம பார்த்த மாதிரி. ஆனா அவர் முக்கியமா பயன்படுத்துற, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு பயன்படுத்துற சாதனம் ஜெபமா இருக்கிறது. நம்ம நினைக்கிறத விட நம்முடைய ஜெபங்கள் வல்லமை உடையது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்பதான் ஜெபத்தை நம்ம நல்லா பண்ணுவோம். நம்ம நினைக்கிறத விட நம்முடைய ஜெபங்கள் நித்திய விளைவுகள் கொண்டு வரப்போகிறது. சில பேரை ரட்சிக்க வைக்க போகுது, சில பேரை நியாயம் தீர்க்க வைக்க போகிறது. அப்படிலாம் நினைச்சோம்னா ஜெபத்தை நம்ம சீப்பா எடுப்போமா? நித்திய இட்டர்னல் கான்சிக்வன்சஸ் இருக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு. நீங்க விசுவாசியா இருந்தா அவங்க ஜெபங்களுக்கு பெரிய வல்லமை இருக்கு. அதை நீங்க ஜெபம் பண்ண கத்துக்கணும். ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்றீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மட்டுமே செய்யக்கூடிய எந்த காரியங்களுக்காக நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றேன், அதான் கேட்கும். யாக்கோபு சொல்லி இருக்கிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திகரிக்கிறதில்லை, உங்களுக்கு கிடைக்கிறதில்லை. ஆகவே ஜெபத்தின் வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நடுவுல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னுமே ரெவலேஷன்ல வருதெல்லாம் ஜெபத்தின் விளைவாகத்தான் வரப்போகுது. எப்படி அந்த 7 முத்திரைகளும் இயேசு ஜெயம் கொண்டு அவருடைய அந்த வரலன்னா அந்த முத்திரைகளை திறக்கிறதுக்கு யாருமே இல்லையோ, இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள்லாம் போய் சேரலன்னா இந்த 7 எக்காலங்களும் ஆண்டவர் ஊத முடியாத அளவுக்கு நம்ம ஜெபத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது. அது ரொம்ப வல்லமையா கிரியை செய்கிறது. ஜெபம் செய். நல்ல தேவனே, இந்த நேரத்திலையும் எங்களுடைய ஜெபத்தை குறித்த காரியங்களை நாங்க காணாத உலகத்துல நாங்க வெறுமையா நாங்க ஏனோ தானோன்னு செய்கிற, சில நேரங்களில் மனசில்லாம செய்கிற எங்களுடைய பெருமூச்சான ஜெபங்கள் பரலோகத்திலேயே உங்களுக்கு சுகந்த வாசனையாக பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. இரண்டாவது, அதை தான் பயன்படுத்தி தீர்மானத்தை உங்களுடைய ராஜ்யத்தை உலகத்துக்குள் கொண்டு வருகிறீர் என்றதை நாங்கள் பார்க்கும்படிக்கு இந்த படமாக இந்த வசனங்களை நாங்கள் படிச்சுக்கிட்டோம். ஆண்டவரே, எவ்வளவு உற்சாகம் கொடுத்திருக்கோம் முதல் நூற்றாண்டு சபைகளுக்கு. எவ்வளவு பயங்கரமான துன்பங்களை அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளவு ஜெபிக்க அவங்களை தள்ளி இருக்கோம். அந்த மாதிரி பாதிப்பு எங்களுக்கு மத்தியில் ஏற்பட உதவி செய்யும். சபையாரா கிறிஸ்தவர்களா நாங்க சில பேர் இருந்து ஜெபத்தின் வல்லமை தெரியாம ஜெபிக்காதவர்களா நாங்க இருந்து
நாங்கள் விண்ணப்பம் பண்ணாத இருக்கிறதுனாலே எங்களுக்கு சுத்திகரிக்காம இருக்கிற ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறவர்களா மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருத்தரும் ஒரு கிறிஸ்தவன் முழங்காலிட்டு ஜெபம் பண்றதை சாத்தான் பார்த்தா நடுங்குவான்னு பாக்குற மாதிரி நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த சபையில இருக்கிறவர்கள் நாள்தோறும் ஜெபிக்கிற மக்களா இருக்கும்போது அது எவ்வளவு வல்லமையான காரியங்களை சபையிலையும் அந்த பூமியிலையும் ஏற்படுத்தக்கூடும். அதை உணர்ந்து ஜெபிக்கிற மக்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஜெபத்தின் வல்லமையை உணர எங்களுக்கு செய்யும். அது வெறும் வார்த்தைகளால உணர்வுனால இல்லாத உண்மையாவே ஜெபிக்கிறவர்களாக பரலோகத்தில் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, சரித்திரத்துல நித்தியத்தில் எவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வருகிறதுன்ற உணர்வு எங்களை விட்டு எப்போதும் மறக்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபத்துல எங்களுக்கு வளர கத்துத்தாரும். சீசர்களுக்கு நீ சொல்லி தந்த மாதிரி எங்களுக்கும் ஜெபிக்க கத்துத்தாரும் நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம். நல்ல தேவனே, ஆமென். பாட்டு பாடினோம்.